தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு கனடியன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான எனிதிங் ஃபார் ஜாக்சன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தாம் பேரை மேலே உயிரையே வச்சிருக்க ஒரு தாத்தா பாட்டி தாம் பேரை ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு தருணத்தில் இறந்து போன தன்னுடைய 6 உயிர் பேரனை திருப்பியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் ஆட்ரே ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி ஒரு வயசான கப்பல் ஒருத்தவங்க காமிக்கப்படுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பனிப்படர்ந்த இடம், அந்த சுற்றி இருக்க இடமே அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் குடியிருக்கக்கூடிய நபர்கள். 2 பேர்த்தையும் பொறுத்தளவுக்கு இதில் அந்த தாத்தா இருக்காரு, 2 பேருமே வயசான நபர்கள் தான். அதில் அந்த தாத்தா இருக்காரு, அவர் கைனகாலஜிஸ்டாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால், பொண்ணுன்னா இவங்களுக்கு உயிர். அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான் ஜாக்சன்னு. ஸோ பேரன் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கும் அந்தளவுக்கு உயிர். இதில் குறிப்பாக அந்த பாட்டிக்கு பேரன்னா உயிர், இந்த தாத்தாவுக்கு பாட்டின்னா உயிர் இருக்கத்தானே செய்யும். இப்போ இந்த மகளும் சரி பேரனும் சரி காரில் ஒரு தருணத்தில் போகும்போது ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்கிறாங்க. இதில் பேரன் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறான். மக கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படியாவது தான் பேரன் இறந்து போயிட்டானே, அவனை திருப்பி உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதில் முதல் காரியமாக இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, சாமியை நம்பக்கூடாது, சாத்தானைத்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குரூப் ஒன்று தெரியுது. அந்த குரூப்பில் போய் இந்த பாட்டி மெம்பர் ஆகுது. முதல்ல அந்த குரூப்பில் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அந்த புக்கில் சொல்லப்பட்ட அந்த வாசகத்தை படித்த அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு கரு, அதுக்குள்ளே நீ நினைக்கிற அந்த ஆன்மாவை உள்ளே செலுத்தி பிறக்கிற குழந்தை, எந்த ஆன்மா இறந்து போச்சோ அதை அடுத்து ஒரு புது குழந்தையாக பிறந்து இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பு நம்புது. அதனாலேயே இந்த பாட்டியும் அதை ஹெவியாக நம்புது. இதுக்கு இவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இறந்து போன பேரன் இருக்கானே, அவனை உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரு ஒன்று வேணும். அந்த கருக்குள்ளே தான் அவனுடைய ஆன்மாவை கொண்டு வர முடியும். இப்போ இந்த கருவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னனே, இந்த தாத்தா கைனகாலஜிஸ்டாகத்தான் இருக்கிறாரு. ஸோ இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் கன்சல்டேஷனுக்கு இவர்கிட்ட வர்றாங்க இல்லையா. இதில் ஷனோன் அப்படிங்கிற நம்ம கதாநாயகியும் வர்றாங்க. அவங்க தான் இவருடைய டார்கெட்டு. இவரை பொறுத்தளவுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இவருடைய பிளானு. அந்த பொண்ணு உண்மையாக கன்சீவ் ஆகி இவருடைய ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷனுக்கு வருது. ஆனால் அந்த பொண்ணு அவருடைய பாய் ஃப்ரெண்டோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததில் பேபி ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் அதை ஓடி போயிட்டான். யார்? அந்த பாய் ஃப்ரெண்டு. இப்போ அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அதில் ஹீரோயினுக்கே உடன்பாடு கிடையாது. அவன் போயிட்டா அதுக்காக என் குழந்தைய நான் கொல்லணுமா அப்படின்னா இந்த தாத்தாவுக்கு இதுதான் சரியான விஷயமா தெரியுது. இதன் காரணமாக அந்த பொண்ணு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படி இப்படிங்கிறனால அந்த பொண்ணு கொஞ்சம் விலகியே இருக்கா. தாத்தாவுக்கு இந்த பொண்ணு தான் சரியான டார்கெட்டு அப்படின்னு படுது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் வீட்டுக்கே தெரியாது. இந்த பொண்ணு வயிற்றில் ஒரு கரு வளருது. இந்த கருக்குள்ளே தன்னுடைய பேரனுடைய ஆன்மாவை கொண்டு வந்துடலாம் நம்ம மனைவி கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. படத்துடைய முதல் காட்சியிலேயே இந்த பொண்ணை தொக்கா தூக்கி கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து இவங்க வீட்டில் இருக்க ஒரு பெட்டில் அந்த பொண்ணை கட்டி போடுறாங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த புஸ்தகத்தை எல்லாத்தையும் படித்து இந்த ஆன்மாவை உள்ளே இறக்குற ஒரு சில வேலைகளையும் பார்க்குறாங்க. ஆனால் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறின கதையாக இவங்க நினச்சது ஒன்று, கடைசியாக நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு சம்பவம் இந்த கதையில் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் மொத்தமாக இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கதையை அவங்க நரேட் பண்ண விதம். ஜஸ்டின் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், இதில் ஹாரர் எலமெண்ட் வைக்கப்பட்ட விதம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆரி அஸ்டருடைய படங்களை தான் ஞாபகப்படுத்துது இந்த படத்துடைய ஓவரால் காட்சி அமைப்புகள் எல்லாமே. இந்த ஆரி அஸ்டர் யார் அப்படின்னு
2018 ஹாலிவுட் படமாக வெளியான ஹெரிடிட்டரி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். 2019 மிட்சோமர்னு சொல்லி ஒரு படம் வெளிவந்தது. அதுவும் ஆரி அஸ்டருடைய படம் தான். அந்த 2 படம் அவருடைய படம் தான். அதனால இந்த ஹெரிடிட்டரி படமாகட்டும், மிட்சோமர் படங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ். வித்தியாசமான கதைக்களமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற ரசிகர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த நரேஷனுடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது ஆரி அஸ்டருடைய ஸ்டைல்லையே தான் நரேட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துடைய இயக்குனர் ஜஸ்டின். ரெண்டாவது, இந்த படத்தை நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் சொல்லியே ஆகணும். கான்ஸ்டன்டினா மென்டிலாஸ் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அந்த ஷனுங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. ஷீலா மெக்கர்த்தியும் சரி, ஜூலியன் ரிச்சிங்ஸும் சரி, இவங்க 2 பேர் தான் அந்த தாத்தா பாட்டியாக பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விட்டுருந்தாங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸில். அந்த பேரை எப்படியாவது திருப்பி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த பதபதைப்பு இவங்களுடைய கதாபாத்திர வடிவமைப்புலையும் இருக்கும், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. இது எல்லாம் போக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஷாஷா அவருடைய ஒர்க்கையும் நீங்கள் சொல்லி ஆகணும். இந்த படமே ஒரு பனிபடர்ந்த பிரதேசம், அங்கே நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் தான். அதனால இந்த கதைக்களத்தில் ஒரு டார்க் டோன் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும் கடைசி வரைக்கும். அந்த டோனில் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த டோனில் இந்த படம் பார்க்கும்போதே இதில் ஏதோ ஒரு ஹாரர் எலமெண்ட், ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட் ஒளிஞ்சிருக்குது, எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் காட்சிகள் அந்தளவுக்கு சூப்பராக அவர் காட்சிப்படுத்தியிருந்தார். இது போக இந்த படத்துடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் ஒரு சில ஹாரர் எலமெண்ட்டு, சில ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான மேக்கப்ஸ் எல்லாம் தட்டி தூக்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பல இடங்களில் இது பேய் தாண்டோய் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு மேக்கப் அந்தளவுக்கு துல்லியமாக பண்ணியிருந்தாங்க மேக்கப் டீமை. நிச்சயமாக அவங்களையும் பாராட்டலாம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் ஸ்லோ பர்னிங் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த படம் பேய் படம் தான், அதில் சந்தேகமே வேணாம். இதில் ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நடுநடுங்க வைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பேய் படம் அப்படின்னு நான் அதை சொல்ல மாட்டேன். இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்லோ பர்னிங்கான பட் ஹாரர் த்ரில்லர் படம் தான் இது. அடல் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. அதன் காரணமாக இந்த வீக் ஹார்ட்டட் ஃபெல்லோஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நைட் நேரத்தில் சும்மா தெரிக்க விட்டு சூப்பராக ஒரு பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.